ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சு நவி விலாக்ஸ். இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 2 o'clock வந்து நாங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். எங்கள் ஊருக்கு சத்தியமங்கலம் போகிற பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஊருக்கு. எங்கள் ஊர் பண்ணாரி அம்மன் ஃபேமஸான கோயிலுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் நாங்கள் வந்து இன்றைக்கி போக போகிறோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஒரு 8 o'clock வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இவங்க வந்து என்னோடய அக்கா. இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். அங்கே வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான கோயிலுங்க இது. ஃபுல்லாக சுற்றியும் வந்து கடையெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பங்குனி மாதத்தில் வந்துட்டு இந்த கோயில் திருவிழா வரும். அப்போ லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வருவாங்க. சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ஃபுல்லாக வந்துட்டு கோயில் தான். இப்போ நாங்கள் அந்த கோயிலில் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோங்க. கும்பிட்டுட்டு கெடா வெட்டுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கெடாயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணிக்கு வந்து ஆனியன்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிக்சியோட விலாக் வந்து நாங்கள் தனியாக போடுறோங்க. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாயெல்லாம் வந்துட்டு வணக்கிட்டு இருந்தோங்க மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக. இதெல்லாம் அரைச்சிட்டு மட்டன் குழம்பு வந்து நம்மளுக்கு கொதிச்சிட்ருக்குது. பக்கத்துலேயே வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாமே தாளித்து விட்டுட்டோம். அதுவும் வந்துட்டு கொதிச்சிட்ருக்குது. அதுக்கப்புறம் சைட் பை சைடாக வந்துட்டு சிக்கன் கிரேவிக்கும் வந்துட்டு எல்லாமே தாளித்து விட்டாச்சுங்க. இந்த ஸ்டவ்வு எல்லாமே வந்துட்டு வீட்லேயே இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாமே வீட்லேயே நாங்கள் செஞ்சுக்குவோம். யாரோ ஆள் விட்டு செய்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நாங்களே வந்து வீட்லேயே செஞ்சுக்குவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தலை, குடல், நுரையீரலெல்லாம் போட்டு நாங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்து எங்களோட ஃபேமிலி ரெசிபின்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி. இப்போ சிக்கன் கிரேவியும் வந்துட்டு சைடில் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வந்து நாங்கள் மட்டன் பிரியாணிக்கு வந்து தம் போட்டு வச்சுருக்கோம். வாங்க நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. தம் போட்டு இறக்கியாச்சுங்க. இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு 40 மெம்பர்ஸ்க்கு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். சும்மா நாங்கள் ஒரு 6 எங்கள் அப்பா, பெரியப்பா, அத்தை அவங்களுக்கு பசங்கன்னு பார்த்தா 6 மெம்பர்ஸு. நாங்கள் மட்டும்தான் வந்து அந்த இதில் இருந்தோமே, அந்த கெட் டுகெதரில் கலந்துக்கிட்டோம். மற்றபடி எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்பவுமே பெரிய ஃபேமிலி தாங்க. எல்லாத்துக்குமே செய்யணுன்னா கூட அண்ணா, அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் வந்துட்டு குக் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்துட்டு நல்லா இருக்கும். நம்ம வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு நம்மளே அதை எடு இது எடுன்னு சொல்லி எல்லாமே போட்டு நம்ம சமைக்கிறது வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்துட்டு நல்லா இருக்குங்க. இந்த டைம் நாங்கள் போய்ட்டு ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம்னு கூட சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நாங்கள் இதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சுட சுட. பிரியாணி வந்துட்டு சூடாக இறக்கியாச்சு, ரெடி ஆகிடுச்சுங்க. நெய்யெல்லாம் ஊற்றி இது பண்ணும்போது நல்லாவே மணமாக இருந்துச்சு. இப்போ என்னென்ன செஞ்சுருக்கோன்னா மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, எக்கு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கோங்க. இது வந்து தண்ணி குழம்பு, எலும்பெல்லாம் போட்டு தண்ணி குழம்பு வச்சுருக்குறோம். இது வந்து சிக்கன் கிரேவி. இது வந்துட்டு தலைக்கறிங்க. எல்லாமே வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மட்டன் எல்லாமே வந்துட்டு நாங்கள் பாத்திரத்தில் வச்சாலுமே மட்டன் வந்து ரொம்பவுமே நல்லா பூ மாதிரி வெந்துருச்சுங்க. எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கும் எங்கள் அண்ணா சமைக்கும்போது அவங்க வந்துட்டு டேஸ்ட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவர் சமைப்பார். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாரையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு குட்டீஸ்களுக்கெல்லாம். அதனால் குட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஒரு 6 o'clock வந்து மறுபடியும் டீ குடிக்கிற டைமுங்க. டீ வந்துருச்சு. எல்லாம் ஒவ்வொருத்தங்க ஒன்று செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி கிறிஸ்மஸ்னுங்காட்டி கேக்கும் வந்துட்டு எங்கள் மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் கேக்கும் வந்து குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து அந்த அன்றைக்கி ரொம்பவுமே வந்து டைம் போனதே தெரியலங்க. வேலையும் இருக்கும், ஆனால் யாருக்குமே அது வந்துட்டு வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. கேக் வந்து எல்லாருமே கட் பண்ணி எல்லாத்துக்குமே வந்துட்டு
கொடுத்துட்டு சாப்பிட்டாச்சுங்க. அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.